2025 ஆட்டோ எக்ஸ்போவில் லெக்ஸஸ் அவங்களுடைய ஒரு புது கான்செப்ட் காரை அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து LFZC அப்படின்ற ஒரு நேம் டேக்கோடு கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ஆட்டோ எக்ஸ்போவை விசிட் பண்ணப்போ அதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அந்த கான்செப்ட் இப்போது ரியல் லைஃபுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் கூட தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய லெக்ஸஸ் ஷோரூமில், அம்பத்தூரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷோரூமில் தான் நின்றுட்டுருக்கோம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது லெக்ஸஸ்னுடைய ES500E AWD அப்படிங்கிறது ஆல் வீல் டிரைவ். இந்த காரை பொறுத்த வரைக்கும் லெக்ஸஸ் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் EV லைனப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இந்த ES சீரீஸ் வந்து இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ES சீரீஸ் வந்து அவுட் கோயிங்காக போய் இப்போது இந்த ES சீரீஸ் தான் வந்து இன்கமிங்காக வருது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு EV ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே இதனுடைய ஹைப்ரிட் வெர்ஷனும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜப்பான், அதாவது அப்படியே ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மேட் இன் ஜப்பான் தான். இப்போ இந்த வெஹிக்கிளுடைய ஒரு டிசைன் ஸ்டைலிங்குள்ளே போனோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக லெக்ஸஸில் நம்ம செடானில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் லைன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செடான் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இதில் ஒரு சில டிசைன் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக லெக்ஸஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராமினெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பானட்டில் யூஸ்வலாக ஒரு சின்ன ஒரு க்ரீஸ் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இதில் இந்த சென்ட்ரல் லைன் வந்து ஒரு கட்டாகி ஒரு எல் ஷேப், ஒரு Z ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸ்டைலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த புது ES500Eக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த LFZC கான்செப்ட்லேருந்து வந்த ஒரு விஷயம். அப்படியே நம்ம பானட்லேருந்து கீழே வந்தோம்னா ஒரு ப்ராமினெண்ட்டான பெரிய ஒரு பம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக லெக்ஸஸ்னுடைய பம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டட்டட் பம்பர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இதில் இல்லை, அந்த ஸ்பிண்டில் ஸ்டைல்டு பம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசைனை. ஸோ அந்த டிசைன் வந்து ஒரு 90% வந்து எடுத்துட்டாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேம் கூட ஒரு சிம்பிளான ஒரு 3 ஸ்லாட் ஏர் டேமாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரேடார் பேனல் வருது, ப்ளஸ் கேமராவுமே கூட வருது. விண்ட்ஷீல்டில் கூட கேமரா இருக்குது, நம்ம மேலே போய் பார்ப்போம். இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோ ஹுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பிண்டில் ஸ்டைல் வந்து ஃபுல்லாக போகலை, ஒரு 90% போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் சைட்ஸில் மட்டும் இந்த டைமண்ட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் பாடி கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு டைமண்ட் பேட்டர்ன், ஸ்டட்டட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. அண்ட் சைட்ஸுக்கு வந்தோம்னா இந்த டியூவல் எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த DRL செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து DRL, ஒன்று வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இந்த எல் வந்து இன்வெர்டட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த DRL யூனிட் மட்டும் தனி யூனிட்டாகவும், ஹெட்லாம்ப் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். LED ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு ஹெட்லாம்ப் யூனிட் வருது, பார்க்கிங் சென்சாரும் வருது. அண்ட் இந்த பேனல் மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் கீழே உங்களுக்கு ஒரு சின்ன ஃபாக் லேம்பும் கூட வருது. ஒரு சின்ன LED ப்ரொஜெக்ட் செட்டப் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது. பட் த்ரோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ அதுக்கு ஒரு பிளாக்ல ஒரு மசிலும் கூட வந்துடுது. அண்ட் அப்படியே அது கீழே வந்தோம்னா ஒரு சின்ன ஸ்கர்ட்டிங் மாதிரி ஒரு மேட் பிளாக்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னஸ் வந்து நிறைய இடங்கள் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு இங்கே ரேடார் பேனல் இருக்குது சொன்னல. ஸோ அதில் ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமராவை ரொம்பவும் கீழே தாழ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே உங்களுக்கு லெக்ஸஸ்னுடைய லோகோ ஒரு 2D ஃபார்மேட்டில் ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது இதனுடைய இந்த செடான் அப்பியரன்ஸு. பட் அதுக்கு முன்னாடி இந்த 21 இன்ச் அலாய் வீல்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவும் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, பயங்கர மேசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த ஏரோ ஃபின்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அலாய் வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு சாட்டின் டைட்டானியம் கலரில் உங்களுக்கு வந்து அலாய் வீலினுடைய கலர் இருக்குது. பட் இந்த ஏரோ ஃபின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெக்ஸஸ்னுடைய லோகோ வந்துடுது. ஸோ டயர்னுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 235/45 R21. ஸோ 21 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிச்சலினுடைய டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோப்பிங்கான பானட்லேருந்து அப்படியே மேலே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெர்மன் ஸ்டைலில் இந்த வைப்பர் வந்து நாங்கள் வெளியில் எடுக்க முடியாத ஸ்டைலில் வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பானட்லேயும் அந்த ஸ்ப்ரிங்க்லருக்கான ஸ்ப்ரேயர் வந்து இருக்காது, வைப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு நாசல் இருக்குது. ஸோ
ப்ரீமியம்னஸ் இதுலேயும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வைப்பர் மூவ் ஆகும்போதே கூடவே வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லரும் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வைப்பரோட சேர்ந்தே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். அண்ட் அப்படியே நம்ம இந்த விண்ட்ஷீல்டினுடைய மேல் போர்ஷனுக்கு வந்தோம்னா இந்த ஏடாஸ்க்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேடாரும் இருக்குது, கேமராவும் இருக்குது. ரெண்டும் வந்து உங்களுக்கு இணைஞ்சு தான் வந்து உங்களுக்கு அந்த ஏடாஸ்னுடைய விஷயங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் நல்லா டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏடாஸ் கேமராலேயே கூட உங்களுக்கு இந்த டிஃபாகருக்கான லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ரூஃபுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல்லி பேனராமிக் ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நார்மல் சன்ரூஃப் தான், ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான். பட் இருந்தாலும் அதனுடைய சைஸ் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராமினெண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செடான் காருக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய சன்ரூஃப் வந்து தாராளமாக போதும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிளாஸ் ரூஃப் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைலிங் தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டு கிளாஸில் வருது, இங்கே சன்ரூஃபும் கிளாஸில் வருது. இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இது கூட ஆல்மோஸ்ட் ஒரு கிளாஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் போர்ஷன் அப்படிங்கிறது இந்த சன்ரூஃபுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு மெட்டல் போர்ஷனே வந்து வருது. அண்ட் உங்களுக்கு ரியரில் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெக்ஸஸ் வந்து இப்போ இதை வந்து அந்த LFZC கான்செப்ட்லேருந்து உருவாக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா ஒரு டிசைன் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு க்ளீன் டெக் அண்ட் எலிகன்ஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் ஃபிலாசபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் டெக் அண்ட் எலிகன்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் டெக்லோடாக இருக்கும், ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு எலிகண்ட்டான அந்த ஒரு செடான் லுக்கை தான் வந்து ப்ராமினெண்ட்டாக வெளிப்படுத்தும். பட் உள்ளே வந்து ஃபுல்லாகவே டெக்லோடாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒன் ஆன் ஒன் வந்து மெட்ஜாகி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டைலிங். ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய ஃபெண்டரில் ஒரு க்ளீனான ஒரு ஃபெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஷோல்டர் லைன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு வெஹிக்கிளினுடைய எண்டு தேர்டு குவார்டர் பேனல் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து போகிறது உங்களால் பார்க்க முடியும். அதர் சைடில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய கார். இது ஒரு 5.1 மீட்டர் லெங்த் இருக்கக்கூடிய ஒரு காரு. அண்ட் வீல் பேஸுமே கூட பயங்கரமான ஒரு வீல் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டோர்னுடைய லெங்த் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து இன்டீரியர்னுடைய ஸ்பேஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் அது போக உங்களுக்கு இது வந்து EV வெஹிக்கிள். ஸோ பேட்ரி பேக் வந்து ஃப்ளோரில் தான் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அந்த ஃப்ளோர்னுடைய லெங்த்தை எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த LFZC கான்செப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட் அட்வான்டேஜாக வந்து இருக்குது. அண்ட் டிசைன் டீட்டெயில்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த சைட் மிரர் வந்து உங்களுக்கு ஒரு ஏரோடைனமிக்லி டிசைன்டு சைட் மிரரை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த A பில்லர்லேருந்து இந்த சைட் மிரர் வராமல் இந்த டோர்லேருந்து பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் எலிகெண்ட்டாக ஒரு தின் ஸ்ட்ரிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இண்டிகேட்டர் ப்ரொவிஷன். ஸோ அதுவுமே கூட உங்களுக்கு லைட்டாக ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் வர மாதிரி ஒரு ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ட் மிரர்ஸாக இருக்குது. இந்த ஆர்ம் மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து 360 டிகிரி கேமராக்காக இங்கே ஒரு கேமரா ப்ரொவிஷனுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த படுல் லைட்டுக்கான விஷயங்கள் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் இன்னொரு டிசைன் டீட்டெயில் பாருங்கள், இந்த வெஹிக்கிளில் யூஸ்வலாக இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் இந்த ஷோல்டர் லைன் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து இந்த வெஹிக்கிளில் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அது பாடி கலர்லேயே வருது. மெட்டல் ஷீட் மெட்டலில் உங்களுக்கு அந்த கட் மட்டும் ஃபீல் ஆகுது. பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு டெப்த்தே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு கிளாஸ் பிளாக்ல ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர் லைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கான ஒரு டெப்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கர்வேச்சர் தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு டெப்த்தே கொடுத்து இது ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காரில் ஒரு ஸ்பெஷல் டிசைன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அப்படியே நம்ம இங்கே சைடுக்கு வந்தோம்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் கிடையாது, ஒரு செமி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இது செமி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது சைனாவில் வந்து இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுக்கணும் சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரீசன் வந்து இது சைனீஸ் மார்க்கெட்டுக்கு போகணும். அண்ட் வேர்ல்டு வைடாகவே இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸுக்கு ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஒரு ரீடிசைன், ஒரு ரீபொசிஷனிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம கை வந்து உள்ளே போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டன், ஒரு லீவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் ப்ரீமியம்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் அந்த டோரை வந்து லைட்டாக வைக்கிறேன். சாஃப்ட் டோர் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவே உள்ளே வந்து டோரை புல் பண்ணிக்கிச்சு. அண்ட் ரியர் டோருக்கு வந்தோம்னாலும் நல்ல ஒரு லெங்க்த்தியான டோர். இது வந்து உங்களுக்கு வீல் பேஸ் மட்டுமே ஒரு 2.9 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ அதனால் நல்ல ஒரு லெங்க்த்தியான டோர். இது வந்து ஒரு சாஃபர் ட்ரிவன் வெஹிக்கிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 90 lakh எக்ஸ்ஷோரூம் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வாங்கினோன்னா பின்னாடி லக்ஸரியஸாக உட்காந்து போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆஃபீஸ் போகிறதுக்கு வரதுக்கு கம்யூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள். ஸோ அதுக்கு ரியரில் எந்த அளவுக்கான கம்ஃபர்ட் இருக்கணுமோ அந்தளவுக்கான ஸ்பேஸ்
ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா தான் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது அதோட இணைஞ்சு வரும். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சார் வந்து உங்களுக்கு 4 டோர்ஸ்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியான ஒரு டோர் லீவர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் டோர் க்ளோஸ் வந்து உங்களுக்கு எல்லா டோர்ஸ்லையுமே வந்து வருது. அண்ட் இந்த ப்ராமினெண்ட்டான ஷோல்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் இந்த குவார்டர் கிளாஸோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து மெட்ஜ் ஆகிடுது. ஸோ இந்த விண்டோ லைனோட உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் யூஸ்வலாக நம்ம இந்த விண்டோ லைனில் வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் இருக்கிறத பார்ப்போம். பட் இதில் வந்து இல்லை. ஸோ இது ஈவி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு டிசைன் ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக லெக்ஸஸில், டொயோட்டா கார்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரீமியம் கார்ஸில் இந்த விண்டோ ஸ்ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த வெதர் ஸ்ட்ரிப்பில். பட் இதில் வந்து அது இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிளில் இன்னொரு ப்ராமினெண்ட்டான ஒரு டிசைன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்த இஎஸ் வெஹிக்கிளில் ஒரு செடானுடைய ஒரு ஸ்டைலிங் தான் இருக்கும். ஸ்லைட்டாக ஒரு கூப்பே ரூஃப் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஒரு கூப்பே ஸ்டைல் ஒரு ரூஃப் லைன், ஒரு ஸ்போர்ட் பேக் ஸ்டைல் ஒரு ரூஃப் லைன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 டிகிரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன். ஸோ இது வந்து உள்ள ஹெட்ரூமை எந்த அளவுக்கு சாப்பிடுது அப்படின்றது உள்ளே உட்காந்து பார்ப்போம். எனிவே இந்த டிசைன் ஸ்டைலிங் பொறுத்த வரைக்கும் ரியரில் இந்த குவார்டர் பேனலுமே கூட உங்களுக்கு ஒரு பல்கியான ஒரு குவார்டர் பேனலாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த வெஹிக்கிளுடைய ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா, ரியர் வந்து ஒரு என்டையர்லி ஒரு நியூ டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன், ஸோ ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரியர் விண்ட்ஷீல்டுமே கூட நல்ல ஒரு வைடான ஒரு விண்ட்ஷீல்டாக இருக்குது. அண்ட் இந்த விண்ட்ஷீல்டு உங்களுக்கு வைப்பர் ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஸ்லோப்பிங் ஸ்போர்ட் பேக் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு வைப்பர்லாம் தேவைப்படாது. ஸோ ஸ்பீடில் போகும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மழை பெய்யும் போது இருந்ததுன்னா அது வந்து அந்த ஏரோடைனமிக்லேயே அது வழிஞ்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ரியரில் நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பூட் டோரில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் குவார்டர் பேனல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரியர் குவார்டர் பேனல்லே வந்து கட்டான மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மெட்டல் போர்ஷன் இந்த ரியர் குவார்டர் பேனலில் ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு பூட்டோடவே ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மோட்டரைஸ்டு ஒரு எலக்ட்ரிக் டெயில்கேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளியும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு கன்சீல் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கிறதுக்காக. அண்ட் நான் சொன்ன விஷயம் பாருங்கள், இந்த மெட்டல் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த டெயில் லேம்புக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த பூட் டோரோடவே ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ அதுவுமே கூட நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கப் கொடுத்து கன்சீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ம்ஸுக்கு கூட நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான். மேபி பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்போர்ட் பேக்னுடைய ரூஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால இந்த ஹைட் வந்து கம்மியாகுது. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக உங்களால் ஃபுல் சூட் கேஸஸ் வந்து பெரிய சைஸ் சூட் கேஸ் வந்து ஒரு 2 பேக்கேஜ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதுதான் லெக்ஸஸ்னுடைய அந்த சார்ஜிங் யூனிட் காரோடவே வர்றது. ஸோ இது வந்து இந்த 3.3 கிலோவாட் சார்ஜர். அண்ட் இதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கிடையாது. 155/18 இன்ச் ரிம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஜாக் அண்ட் டூல் கிட்கான விஷயங்கள்லாம் ப்ராப்பரான அந்த தெர்மோகோல் ஃபோமில் வந்து உங்களுக்கு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ எந்த விதமான சவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்காது. இது ஒரு 3-fold பேடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கேஜ் வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹூக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டிங் ப்ரொவிஷனும் இருக்குது. பட் இந்த இடம் வந்து உங்களுக்கு கன்சீல் பண்ணல, ஒரு கார்பெட்டிங் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறது ஒரு விஷயம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் இந்த பவர் டெயில்கேட் விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நீங்கள் கையில் சாத்தினீங்கன்னா கூட இந்த பூட் டோருக்குமே கூட உங்களுக்கு இந்த சாஃப்ட் டோர் க்ளோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரியர் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது பாருங்கள். லெக்ஸஸ்னுடைய லோகோ வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லெக்ஸஸ் அப்படிங்கிறத உள்ளேயே இந்த லைட் பார் இருக்குல்ல, டெயில் லேம்ப் லைட் பார், ஸோ அதுக்குள்ளேயே லெக்ஸஸ் அப்படிங்கிறத எம்பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே கூட உங்களுக்கு லைட் அப் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு டெயில் லேம்ப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பட் இதோடவே முடியல, டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கீழேயும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ரிஃப்ளெக்டர் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த இண்டிகேட்டருக்கான விஷயம் வந்து கீழேயும் கூட வந்துடுது பம்பர்னுடைய சைட்ஸில். அண்ட் பம்பரில் உங்களுக்கு நிறையா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் ஒரு மாதிரி ஒரு காவ்ட் அவுட் பம்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டெயில் லேம்ப்லேருந்து ஒரு கர்வேச்சர் வருது.
அண்ட் இங்கே ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபினிஷ் ஒன்று போகுது. அண்ட் அதே மாதிரி இங்கே இந்த டெயில் லேம்ப்னோட எண்டிலேருந்து இந்த ஒரு கர்வேச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரியர் பம்பரில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு இந்த லெக்ஸஸ்னுடைய பேருக்கு கீழே இங்கே ஒரு ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஏடாஸ்க்கான ரியர் கேமராவும் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து ரிவர்ஸ் கேமராக்காக கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஏடாஸ்க்கான அந்த ரியர் கொலிஷன் அலர்ட்டுக்கான அந்த ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இங்கே வெஹிக்கிளுடைய பேஜிங் ES500E AWD ஆல் வீல் டிரைவ். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா பம்பருடைய கீழ்பாட்டு வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லிப் மாதிரி ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்த மாதிரி ஒரு மேட் பிளாக் ஃபினிஷுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த ரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கம்ஃபர்ட். இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸை விட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து 6.1 ஹைட்டு அண்ட் கொஞ்சம் ஹெஃப்டியான ஆளும் கூட. இப்போ நம்ம வெளியில் பார்க்கும்போது இந்த ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் வந்து எந்தளவுக்கு ஹெட்ரூம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம்ல. பட் ரியாலிட்டியில் ஹெட்ரூமை பெருசாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை பாருங்கள். 6'1" ஹைட்டு, என் தலைக்கு மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்குது. நான் வந்து ரொம்பவே ஒரு அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் டக்கின் பண்ணி உட்காந்தோம்னா ரிலாக்ஸ்டாக நல்லாவே ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அழகுக்காக அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக அந்த ஸ்போர்ட் பேக் கொடுத்துருக்கிறது ஹெட்ரூமை பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லி இது வந்து லெதரேட்டே கிடையாது, இது வந்து ரியல் லெதர். ஸோ ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்ஃபரேட்டட் லெதர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரியர் சீட்டினுடைய ஃபீச்சர்ஸில் ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அது மேபி இந்த EV கான்செப்டில் இவங்க கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை ரொம்பவும் ஹையாக ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியரில் இதில் வந்து ஒரு ESல 3 zone AC வந்து வரும். பட் இங்கே ரியரில் பாருங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு 2 zone ஏசியில் தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் 2 USB-C போர்ட் 2 பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க, 2 AC வெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேம்பூ வுட்டு, இது ஒரு 3D பிரிண்டட் பேம்பூ வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த வுட்டை வந்து நீங்கள் வந்து இந்த காரில் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 zone AC ஒன்று கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி இங்கே இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த பேட் இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு டச் பேட் மாதிரி ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக ESல. அது வந்து என்ன அப்படின்னா இந்த ரியர் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸ். ஸோ அது வந்து முன்னாடி பின்னாடி போகிற அந்த மோட்டரைஸ்டு சீட் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு வெல்வெட் கார்பெட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு சீட்டிங் பொசிஷன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இதில் உட்காரும்போதே. அண்ட் 3 பேருக்கு உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 3 பேசஞ்சருக்கு. பட் 2 பேசஞ்சர் வந்து கம்ஃபர்ட்டில் ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இதை வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. ஸோ அதை வந்து டிலீட் பண்ணல, அது இன்னும் இருக்குது. அண்ட் இந்த லெதருடைய ஃபினிஷ் வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த ஒயிட் லெதர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கலர் ஸ்கீம் வந்து வருது இன்டீரியரில். இந்த ஒயிட் லெதரும் வருது, அது போக இந்த ஹேசல் நட்டினுடைய கலர் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேசல் கலர்லேயும் உங்களுக்கு வந்து லெதர் ஆப்ஷன் வருது. ஸோ ஒயிட் அழுக்காயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கலர் கூட ஆப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட்டில் உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே சீட் பெல்ட்ஸ் வருது. ஐசோஃபிக்ஸ்க்கான சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்கு 10 ஏர் பேக் இருக்குது. அது போக ஏடாஸு அண்ட் எலக்ட்ரானிக் எய்டட் எல்லாமே வந்து இருக்குது. பட் பேசிக்காக 10 ஏர் பேக்ஸ் லோடடாக இருக்கக்கூடிய ஒரு கேபினில் உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் தான் வந்து அப்போல்ஸ்ட்ரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் சீட்ஸுக்கு பிளாக் அப்போல்ஸ்ட்ரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் இருக்குது. அண்ட் இந்த கொலாப்சபிள் டைப்பில் இருக்கக்கூடிய கிராப் ஹேண்டில் இங்கே ஒரு ஹூக் ப்ரொவிஷனுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியரில் ஸ்பாட் லைட்ஸ் வந்து 2 பேருக்கு ரீடிங் லைட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் கூட உங்களுக்கு ஒரு மைக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்தில் உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா கூட யூஸ்வலாக நார்மல் மாஸ் மார்க்கெட் கார்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைக் இருக்கும். இதில் ரியர்லேயும் மைக் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சாஃபர் டிரைவர் வந்து ஓட்டுவாங்க, பின்னாடி வந்து ஓனர் உட்காந்து போவார். ஸோ அவர் வந்து ஃபோன் பேசுறதுக்காக இங்கே ஒரு மைக்கும் கூட இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இந்த ரியர் ஸ்பீக்கர் பேட் இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கான டாப் டெதரிங் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து
இந்த 3-point சீட் பெல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 சீட் பின்னாடியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டொயோட்டா கேமரியாக இருக்கட்டும், லெக்ஸஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ப்ரீமியமான ஒரு கார்பெட்டிங் கொடுத்துருப்பாங்க. சாஃப்டாக இருக்கும், அப்படியே விரலே புதையிற மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு கார்பெட்டிங். ஸோ லெக்ஸஸ்னுடைய பேஜிங்கோட அந்த கார்பெட்டிங் இருக்குது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த ஒரு டனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சர் கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்ன பண்ணுறது, இது வந்து ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிள். ஸோ ரியருக்கும் ஃப்ரண்ட்டுக்குமான விஷயங்கள் போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் அவசியமாகுது. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியர் லைட்டிங் பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட் சீட்டுக்கு கீழே கூட உங்களுக்கு வந்து லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரியர் டோர் பேட்னுடைய விஷயங்களுக்கு வந்தோம் அப்படின்னா கையில் எடுத்து மாற்ற மாதிரியான சன் பிளைண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன விஷயம், இது மோட்டரைஸ்டாகவே கொடுத்துருக்கலாம். அண்ட் அதை பற்றி பேசும்போது தான் இங்கே ரியர் விண்ட்ஷீல்டுக்கு கூட ஒரு சன் பிளைண்ட் வந்து யூஸ்வலாக இருக்கும். பட் இதில் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த டோர் பேடுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டூவல் கலர் இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ அப்போல்ஸ்டினுடைய பிளாக்கும் இதில் இருக்குது. அண்ட் சீட்னுடைய அந்த ஒயிட் லெதரும் வந்து இதில் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இங்கே இந்த பேம்பு வுட்னுடைய அந்த ஒரு 3D பிரிண்டட் பேம்பு வுட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஏம்பியன்ட் லைட்டிங்கான விஷயங்கள், லைட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் டோர் லாக் அன்லாக் வந்து உங்களுக்கு 4 டோர்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய பவர் விண்டோ ஸ்விட்ச் அண்ட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லெதர் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் கூட விசிபிளாக வெளியில் தெரியாதபடி ஒரு இன்னர் ஸ்டிச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு ப்ரீமியம்னஸை ஃபீல் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. அண்ட் இந்த டோர் ஓப்பனர் லீவர் இருக்குல்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து 2 வாட்டி புல் பண்ணுற மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. நீங்கள் டோர் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் பீப்புளுக்கு வந்து தெரியறதுக்கான ஒரு லைட்டிங் ப்ரொவிஷன், ஒரு சேஃப்டி அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெக்ஸஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஸ்பீக்கரை பற்றி சொல்லலையே அப்படின்னு. ஸோ எஸ், மார்க் லெவின்சன் அப்படிங்கிற ப்ரீமியம் பிராண்ட். ஸோ இது வந்து மார்க் லெவின்சன் பை ஹார்மனுடைய ஒரு ப்ரீமியம் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்விட்டரில் கூட பாருங்கள், லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏம்பியன்ட் லைட்னுடைய அந்த ஒரு பேக்கேஜிங் இருக்குது. ஸோ இதில் ஒரு 17 ஸ்பீக்கர் யூனிட் வந்து மார்க் லெவின்சனோட ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த டிஃபாகருக்கான அந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மிரர் வந்து விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாகில். அண்ட் பிளாக் அண்ட் அதே மாதிரி ஒயிட் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் லெவின்சனுடைய ஸ்பீக்கர் இருக்குது, அதுலேயும் உள்ள லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேம்பு வுட்னுடைய அந்த 3D பிரிண்டட் பேம்பு வுட் இங்கே வந்து இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில், 4 விண்டோஸ்க்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் அண்ட் இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த டாகிள் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக்கான பட்டன் அண்ட் சைல்ட் லாக்கான பட்டன் வந்துடுது. அண்ட் நான் ரியரில் சொன்ன மாதிரியே இன்வெர்டட் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் இந்த ப்ரெஸ் பட்டன் புல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இங்கே உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் அண்ட் நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இங்கே அந்த சேஃப்டி லைட்டும் வந்துடுது. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த டேஷ்போர்ட்லேருந்து ஏர் பாஸ் ஆன் ஆகி வர்றதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டிஃபாகருக்காக. அண்ட் இங்கே டோர் சில் வந்து லெக்ஸஸ்னுடைய பேஜிங் இருக்கக்கூடிய டோர் சில்லோட கொடுத்துருக்காங்க. அது பேக் லைட் எலிமினேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிரைவர் சீட்டு வந்து உங்களுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் தான். அண்ட் வாங்க டிரைவர் சீட்டினுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் ப்ராமினெண்ட்டாக தெரியறது இந்த லெக்ஸஸ்னுடைய புது ஸ்டியரிங் வீல். டக்குன்னு பார்க்கும்போது ஒரு டெஸ்லா இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லெக்ஸஸ்னுடைய லோகோ இல்லை, லெக்ஸஸ் அப்படிங்கிற பேட்ஜிங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த பட்டன்ஸ் எல்லாமே இது பட்டன்ஸ் தான், ஹாப்டிக் பட்டன்ஸ் கிடையாது. அதாவது இது ப்ராப்பரான ஒரு பட்டன் ஸ்டைல்லையே கொடுத்துருக்காங்க. பட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டிம் ஆகிடுது. ஸோ டச் பண்ணும்போது உங்களுக்கு லைட் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், ஃப்ளாட் பாட்டமில் எதுவும் கிடையாது, ப்ராப்பரான ஒரு லெதர் ரேப்டு ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த டாகல் பட்டன்ஸ் எல்லாம் செம்ம ப்ரீமியமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சைஸ் ஸ்டியரிங் வீல், இந்த சைஸ் காருக்கு இவ்வளோ சின்ன ஒரு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பின்னாடி ஒரு தனியாக நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு 12.3 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிரமிட் ஸ்டைலில் இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு வீடு ஷேப்பில் ஒரு பிரமிட் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காக்பிட்டை வந்து டசுனா ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. டசுனா ஃபிலாசபின்றது என்னென்னா ஹியூமன் சென்டர்ட் ஃபிலாசபி. அதாவது ஒரு ஆள் இங்கே உட்காராங்க அப்படின்னா ரொம்ப அவங்க
வந்து மூவ்மெண்ட் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ரொம்பவே கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த டசுனா ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்டைலில் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த டேஷ்போர்டில் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அல்கண்டாரா ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேஷ்போர்டு ஒரு கவுல் மாதிரி, இங்கே ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான விஷயம் வருது. 17 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. டேஷ்போர்டில் சென்ட்ரலையும் கூட உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது அண்ட் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே பெசலே இல்லாத ஒரு இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆட்டோ டிம்மிங்கில் கொடுக்காம மேனுவல் டிம்மிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஷாக் எனக்கு இந்த எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு. அண்ட் இங்கே இன்டீரியரில் உங்களுக்கு இந்த லைட் ப்ரொவிஷன் எல்லாமே ஒரு டச் சென்சிட்டிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேசஞ்சர் ஏர்பேக்கான வார்னிங்ஸ் அண்ட் இங்கே இந்த சன்ரூஃப்கான ஓப்பனிங் பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேசஞ்சர் சைடு சன் வைசரில் உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் வித் ஒரு கிளாஸும் கூட இருக்குது. அண்ட் இது கூட இதை டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்னுடைய வார்னிங்ஸ் வருது. டிரைவர் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு லைட் வித் இந்த மிரரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த மைக் ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இந்த டேஷ்போர்ட்னுடைய ஸ்டைலிங் வந்து லெக்ஸஸ்னுடைய யூஷுவல் ஸ்டைலிங்க்கு மாறுபட்டுருக்கு. என்ன அப்படின்னா இந்த மினிமலிஸ்டிக் டேஷ்போர்ட் ஸ்டைலிங்க்கு வந்து மாறி இருக்காங்க. இந்த டசுனா ஃபிலாசபியில் அதுவும் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று வர்றதையும் பார்க்க முடியும். ஸோ லைட்டிங்க்கான விஷயங்கள், இந்த ஏம்பியன்ட் லைட்டிங்கானது எல்லாமே கான்ஃபிகரபிளான எல்இடி லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் ஒரு 14 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லெக்ஸஸ்னுடைய லேட்டஸ்ட் மல்டிமீடியா விஷயங்கள் எல்லாமே வந்து வந்துடும். அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே வந்து பட்டன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் டக்குன்னு லைட்டை பார்த்து பாருங்கள். ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து லெக்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் ஹிடன் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து இலுமினேட்டட் ஹாப்டிக் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையை வந்து கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து வருது. இது வந்து உங்களுக்கு 3 மெமரி சீட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிரைவர் சீட்டுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் சீட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே கூட உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கு. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது விசிபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து உங்களுக்கு லைட்டப் ஆகி வரும். ஸோ இங்கே உங்களுக்கு வால்யூமுக்கான ஒரு ஸ்க்ரோலரும் ஒரு பவர் பட்டனும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 ஏசி வென்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்குது. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு டிரைவருக்கான ஏசி வென்ட்டும் வந்து வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் இண்டிகேட்டருக்கான ஸ்டாக்கும் வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சிபியு யூனிட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வந்துடுது. அண்ட் 10 ஏர் பேக் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே கூட ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே சென்ட்ரல் கன்சோலில் ஒரு பெரிய சைஸ் சென்டர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்சோல் மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு கார்பெட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேவும் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு 2 ஒயர்லெஸ் சார்ஜர் வருது, 2 USB-C போர்ட் வருது. அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு கியர் செலக்டராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கிங் பிரேக் வந்துடுது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துடுது. அதாவது வெஹிக்கிளை ஃபயர் அப் பண்ணுறதுக்கான பவர் சுவிட்ச் இங்கே வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் பானட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃப்ரங்க் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணோம்னா ஃப்ரங்க் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சீல்டான ஒரு ஃப்ரண்ட் பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உள்ளே வந்து இந்த ரேடியேட்டர் ஃபேன் விஷயங்கள் இருக்குது. ஸோ பேட்ரிக்கான அந்த பாக்ஸ் ஓப்பனிங் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரே ஃபியூஸு அப்புறம் நம்மளால் இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த விண்ட்ஷீல்டு வாஷருக்கான அந்த வாஷர் லிக்விட் வந்து போடலாம். பட் இந்த பானட் உங்களுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பானட்டுக்கு அண்டர் பானட்டில் உங்களுக்கு வந்து இந்த இன்சுலேஷனுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த பானட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த புது ES 500E டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு லெங்க்த்தியான காருங்க. இது ஒரு 5.1 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கக்கூடிய ஒரு காரு. அண்ட் விட்த்துன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 1.8 மீட்டர்ஸ் 1.9 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு விட்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.6 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டாக வந்து இருக்குது. அண்ட் வீல் பேஸ் வந்து ஒரு 2.9 மீட்டர்ஸ் வீல் பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பியூர் EV வெஹிக்கிள்.
யூஸ்வலாக லெக்ஸஸில் நம்ம வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸே பார்த்து பழகிருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவி வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றப்போ ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஆல் வீல் டிரைவ் செட்டப் பண்ணுறதுனால டியூவல் மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு மோட்டர் இருக்கும், ரியர்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பவர் பண்ணக்கூடிய விஷயம் பேட்ரி. ஸோ இதில் ஒரு பெரிய லித்தியம் அயான் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கினுடைய சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 74.68 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ரேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 580 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிளைம்ட் ரேஞ்சாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பைன்டு பவர் அவுட்புட்டும் இருக்குது அண்ட் தனித்தனி மோட்டருக்கான பவர் அவுட்புட்டும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் மோட்டர்னுடைய பவர் அவுட்புட் மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 223 ஹார்ஸ் பவரும் ஒரு 268 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் மோட்டருடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 118 ஹார்ஸ் பவரும் ஒரு 168 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பைண்டாக இந்த வெஹிக்கிளுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 343 ஹார்ஸ் பவரும் 438 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரியலி ஒரு ஃபாஸ்டான கார் தான் இது. ஸோ ஈவியில் தான் இந்தளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு 90 lakh அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு ஒரு 343 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கணும். அது கூடவே டொயோட்டா அண்ட் லெக்ஸஸ்னுடைய ஒரு ரிலையபிலிட்டியும் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கிளும் கூட, ஒரு சிபியூ யூனிட் வெஹிக்கிளும் கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் லக்ஸரி. ஸோ அந்த லக்ஸரியோட பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வெஹிக்கிளில் பெடஸ்ட்ரியனுடைய சேஃப்டிக்காக இந்த ஏவாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது வரக்கூடிய இந்த ஹைப்ரிட் அண்ட் ஈவி வெஹிக்கிள்ஸில் கவர்மெண்ட் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த ஒரு ஈவி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக வர்றதுனால முன்னாடி யாராவது பெடஸ்ட்ரியன் நடந்து போனாங்க இல்லை பைக்கு 2 வீலர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு அலர்ட் இருக்க மாட்டேங்குதுன்றதுக்காக ஒரு சவுண்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஏவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேஃப்டி அலர்ட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த வெஹிக்கிளுடைய கீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு லெக்ஸஸ் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக்ஸஸ்னுடைய லோகோ இருக்குது. பின்னாடி வந்து லாக், அன்லாக், அப்புறம் பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷன். ஸோ அந்த 3 பட்டன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் இல்லையா. ஸோ இதை பவர் பண்ணக்கூடிய அந்த 74 kWh பேட்டரிக்கே சார்ஜ் தேவைப்படும். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஓப்பனர் கூட பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மோட்டரைஸ்டாக ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு CCS2 சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, AC DC ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கான விஷயம் இருக்குது. க்ளோஷருக்கான இங்கே ஒரு பட்டனுமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சார்ஜிங் சப்போர்ட்டை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட வர்றது ஒரு 3.3 kW ட்ராவல் அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஹோம் சார்ஜரில் ஹோம் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு 15 kW வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இதில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கான்செப்டில் உங்களால் DC ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 150 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் 150 kW ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் ரேர் தான். 120 ஒரு சில இடங்களில் பார்க்க முடியுது. ஸோ 150 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 to 80% பேட்டரி சார்ஜ் வந்து வெறும் ஒரு 28 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டியோட இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாடி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் ஆப்ஷனில் உங்களால் வாங்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பிரான்ஸ் பேஸ்டான ஒரு கலர். இது தவிர உங்களுக்கு ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. பிளாக்ல கூட உங்களால் வாங்க முடியும். அண்ட் இதில் இன்டீரியர் கலர்ஸ் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ஹேசல் அப்படின்ற 2 கலர்ஸில் வருது. அண்ட் லெதரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பியூர் லெதர், அனிலைன் லெதர்னு சொல்லக்கூடிய ஒரு லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து யூஸ்வலாக லெதர்ஸில் வந்து 2 டைப் வரும், பெயிண்டட் அண்ட் டை கோட்டட்னு சொல்லி. ஸோ அதில் இது வந்து இந்த டை கோட்டட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு லெதர் இன்டீரியர் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபரேட்டடான லெதர்ஸ் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லெக்ஸஸ்னுடைய ES 500e. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதனுடைய ஹைப்ரிட் வெர்ஷன் கூடிய விரைவில் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் என்னென்ன நமக்கு ஆஃபர் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த ES வந்து ஃபுல்லி சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது புது ESனுடைய கான்செப்ட் இப்படி தான் வந்திருக்கு. ஒரு கூப்பே ஸ்டைல்டு ரூஃப் லைனோட ஒரு லெக்ஸஸ் வந்திருக்கு. அண்ட் அது வந்து EVயில் ஒரு 340 ஹார்ஸ் பவரோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ், லக்ஸுரிக்கு லக்ஸுரி, EVக்கு EV. ஸோ அந்த க்ரீன் விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 விஷயத்தையும் கம்பைண்டாக ஒரு
க்ளீன் டெக் ப்ளஸ் இந்த எலிகன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பபாய்.